நரேந்திர மோடி அவர்களால் பொருளாதாரத்தை பற்றி, பெண்களின் பாதுகாப்பை பற்றி, இளைஞர்களினுடைய வேலை வாய்ப்பு, நீங்க இதெல்லாம் வாக்குறுதியா கொடுத்துதான் நீங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்தீங்க. சரிங்களா? நீங்க 15 லட்சம் போடுறேன்னு சொன்னதெல்லாம் பிறகு நாங்க என்ன சொன்னோம்? அப்படி போட முடியும்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னீங்க. அதற்காக நீங்க என்ன பண்ணீங்க? பழைய 500 ரூபாய் நோட்டு, 1000 ரூபாய் நோட்டெல்லாம் செல்லாதுன்னு சொல்லிட்டு ஒரு 2000 நோட்டை கொண்டு வந்தீங்க. அதையும் பிறகு காலகட்டத்தில் அழிச்சிங்க. இதனால தீவிரவாதம் ஒழியும், இதனால கருப்பு பணங்கள்லாம் வந்துட்டு வெளியே வரும், அப்படி இப்படிலாம் நிறைய சொன்னீங்க. முடிச்சிங்களா? சேலரி கொடுக்க மாட்டாங்க, கம்மியா சேலரி இருக்கு, ரைட் வேலை இருக்கு, டியூட்டி அதிகமா இருக்கு. ஈட்டி ரைடு, ஊட்டி ரைடு, எல்லா ரைடும் முதலியா அமலாக்கத்துறையினுடைய சோதனை நடக்குதா இல்லையா? லட்சமா கோடி கோடியா நீங்க தானே சொல்றீங்க இவங்க கிட்ட இத்தனை கோடியை நாங்க எடுத்தோன்னு. நீங்க ஒழிச்ச கருப்பு பணத்துல எப்படி இவங்களால இவ்வளவு லட்சத்தை சம்பாதிச்சிருக்க முடியும்? நீங்க பழைய 500 நோட்டு, 1000 ரூபாய் நோட்டை ஒழிச்சிங்க. அதனால கண்டிப்பா கருப்பு பணம் ஒழியல. ஆனா சிறு குறு நிறுவனங்கள் அத்தனையும் வலுவிழந்தது. இந்திய பொருளாதார சிதைவுக்கு ஒரு மாபெரும் அடித்தளமாக அமைந்தது. அழுது கொண்டே அன்றே வந்துட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார், இப்ப பாருங்க, ஜனவரியை பாருங்க, பிப்ரவரி பாருங்க, மாதம் கணக்குல சொல்லிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு வரைக்கும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். வேலை கிடைக்காம இன்னைக்கு வெளிநாட்டுக்கு வேலைக்கு வந்துடும். சரிங்களா? நீங்க இதை சொல்லி ஓட்டு கேட்கணும். எப்படி பெண்களின் பாதுகாப்பை பத்தி, இளைஞர்களின் வேலை வாய்ப்பை பத்தி, மருத்துவத்தை பத்தி, கல்வி தரத்தை பத்தி, மற்ற நாடுகளை விட நாங்கள் சிறந்தவர்கள், அமெரிக்க டாலருக்கு இணையாக இந்திய பணத்தை உருவாக்கி காட்டுவோம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அந்த வாக்குறுதி எல்லாம் நாங்க சரியா செயல்படுத்திட்டோம். கருப்பு பணத்தை ஒழிச்சா ஒவ்வொரு அக்கௌண்ட்லயும் 15 லட்சம் ரூபாய் போட முடியும்லாம் சொன்னீங்க இல்லையா? அது எல்லாத்தையும் நாங்க செஞ்சுட்டோமே, இன்னும் நாங்க நல்லா செய்வோம், ஓட்டு போடுங்க அப்படிங்கறத கேட்பதற்கு மாண்புமிகு திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும், ஐயா அமித்ஷா அவர்களுக்கும், இன்னும் சில பிஜேபி காரர்களுக்கும் தில் இருக்குதா? இதுதான் என் கேள்வி.